Hi students, now you go to 8th standard English Unit 1 Prose Nose Jewel Part 2. இந்த ஸ்டோரி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா பார்ட் 1 பார்த்துட்டு வாங்க. The bird dropped the diamond stud on the floor and went out in search of little worms for the young ones. The bird வந்து அந்த டைமண்ட் ஸ்ட்ரெட்டை வந்து ட்ராப் பண்ணிருச்சு, அதாவது ஃப்ளோரில் கீழே போட்டுட்டு லிட்டில் வெங்கோன்ஸ்க்கெல்லாம் அதை குட்டி குட்டி அந்த பேர்டுக்கெல்லாம் வந்து ஃபுட்டுக்காக சர்ச் பண்ண வெளியே போயிடுச்சு. ராமையா ஒய்ஃப் நோட்டீஸ்டு த ஜுவல் ஆஸ் ஷி வாஸ் ஸ்வீப்பிங் த ஃப்ளோர். ராமையா ஒய்ஃப் வந்து அது டைமண்ட்னாவே எப்படி இருக்கு, நல்லா மின்னு இருக்கும்ல. ஸோ ஃப்ளோரில் கீழே கடந்த உடனே என்ன ஆன உடனே அது கூட்டிகிட்டு இருந்த ராமையாவோட ஒய்ஃப் அதை நோட்டீஸ் பண்ணி சி பிக்டு இட் அப் வித் டிலைட் அண்ட் ஓரிட். ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓரிட் போட்டுக்கிறாங்க. ராமையா கொஸ்டின் ஹர் ஆங்கர்லி, ஹவு டிட் யூ கெட் ஹோல்ட் ஆஃப் திஸ் டைமண்ட் ஸ்டெட்? ஐ ஃபவுண்ட் இட் லையிங் ஹர் எஸ்டர்டே அண்ட் டுக் இட். தட் இஸ் ஆல். வி ஷுட் கோ அண்ட் டெலிவர் டு த வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட். If tomorrow the police should come and search our house, it will be disgrace to us. In Meenachi Ammal's house nearby, the talk went thus: I forgot and left it in the bathroom. Kupayu, the servant woman, must have stepped in out. She is very careless and ignorant. The mother Meenachi Ammal consoled her little girl, saying, let us search and find it. Don't tell father it. He would go into a race if he knew that you had lost the diamond nose stud. Listen, Ramaya questioned her angrily. Question ரொம்ப கோபத்தோட சொல்றாரு. How did you get hold of this diamond stud? எங்கிருந்து இந்த டைமண்ட் ஸ்டட் கிடைச்சது? நான் உடனே அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, ஐ ஃபவுண்ட் இட் லேயிங் ஹர் எஸ்டர்டே தான் கிடைச்சது இங்கிருந்து. நீ உடனே இதை கொண்டு போய் வில்லேஜோட மெஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட கொடுத்துருக்கணும்ல, அதாவது தலைவர், இல்லை வில்லேஜ் தலைவர்னு சொல்லுவோம். இங்கே மெஜிஸ்ட்ரேட்டுங்கிறது தலைவர்னு சொல்லலாம். ஜட்ஜஸ்ஸு ஏதாவது ஒன்று தப்பெல்லாம் செஞ்சால் அவங்க தான் தீர்ப்பு சொல்கிறவங்க, அதுக்கு தான் மெஜிஸ்ட்ரேட்டுன்னு சொல்கிறது. வி ஷுட் கோ அண்ட் டெலிவர் இட் டு த வில்லேஜ் மெஜிஸ்ட்ரேட். இஃப் டுமாரோ, இப்படி நீ கொண்டு போய் கொடுக்கலின்னா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்து நம்ம வீட்டை வந்து சர்ச் பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப டிஸ்கிரேஸ்னா அவமானமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாரு. இஃப் டுமாரோ த போலீஸ் ஷுட் கம் அண்ட் சர்ச் அவுட் ஹவுஸ், இட் வில் பி எ டிஸ்கிரேஸ் டு அஸ். டிஸ்கிரேஸ்னா அவமானம், போலீஸ்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்தால் அவமானம் தானே, அதனால கொண்டு போய் கொடுத்துருன்னு சொல்கிறாரு ராமையா. இன் மீனாட்சி அம்மாள் ஹவுஸ் நியர் பை டாக் வெண்டர்ஸ். மீனாட்சி அம்மா பக்கத்தில் அவங்க பக்கத்து வீட்டில எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஐ ஃபர்காட் அண்ட் லெஃப்ட் இன் த பாத்ரூம் குப்பாயு த சர்வெண்ட். குப்பாயிங்கிற சர்வெண்ட் வந்து கரெக்டாக கூட்டாம கேர்லெஸ்ஸாக இந்த மூக்குத்தியை கொண்டு வந்து, அதாவது அலட்சியமா, சி இஸ் வெரி கேர்லெஸ் அண்ட் இக்னோரண்ட்னா, இக்னோரண்ட்னு பார்த்தீங்கன்னா அறியாம, அவங்களுக்கு தெரியாம அந்த டைமண்ட் இதை வந்து கூட்டி குப்பையில கொண்டு வந்து போட்டாங்க அப்படின்னு பக்கத்து வீட்டுல எல்லாம் பேசிட்டு இருக்காங்க குப்பாயிங்கிற சர்வெண்ட்டு. த மதர் மீனாட்சி அம்மாள் கன்சல்டு ஹர் லிட்டில் கேர்ள் சேயிங். கன்சல்டுனா அவங்கள தேத்துறாங்க. மீனாட்சி அம்மாவோட மதர் மீனாட்சி அம்மா வந்து அவங்க பொண்ணை சொல்றாங்க, பொண்ணு தானே தெரியாம கழட்டி வச்சுட்டாங்க பாத்ரூம்ல மூக்குத்திய, அந்த நோஸ் ஸ்டெட்டை. உடனே இவங்க கன்சல்ட் ஹர் லிட்டில் கேர்ள் சேயிங், அந்த கன்சல் இது கிடைச்சிரும் கவலைப்படாத அப்படின்னு தேத்துறாங்க. கன்சல்ட்னா ஒருத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி. லெட்டஸ் சர்ச் அண்ட் ஃபைண்ட் இட், கொஞ்சம் சர்ச் பண்ணு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டோன்ட் டெல் ஃபாதர் இட், ஃபாதர்கிட்ட இது சொல்லிடாத. ஹீ வுட் கோ இன் டு அ ரேஞ்ச் இஃப் ஹீ நியூ தட் யூ ஹேட் லாஸ்ட் த டைமண்ட் நோஸ் ஸ்டட். அதனால கண்டிப்பா நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. வாட் இஸ் த சீக்ரெட் யூ ஆர் விஸ்பரிங் ஆஸ்க்டு ராமநாதன். ராமநாதன்கிறது மீனாட்சி அம்மாளோட ஹஸ்பண்டு. இவங்க ரெண்டு பேர் பொண்ணும் கேர்ளும் அந்த மீனாட்சி அம்மாளும் பேசிட்டு இருக்கிறத நோட் பண்ணிட்டாங்க. என்ன சீக்ரெட் போயிட்டு இருக்கு அப்படின்னு ராமநாதன் கேட்குறாரு. டூ யூ நோ எ பேர்ட் ஐ டேக்ஸ் அப் அபவுட் 50% ஆஃப் இட்ஸ் ஹெட். அதோட ஹெட்டில் பார்த்தீங்கன்னா பேர்டோட ஹெட்டில் அதனோட ஐ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆக்குப்பை பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50% ஆக்குப்பை பண்ணியிருக்கான். இதே வந்து அவர் ஐஸ் டேக் அப் அபவுட் 5% ஆஃப் அவர் ஹெட். இதே வந்து நம்மளுடைய ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஐஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா 5% ஆக்குப்பை பண்ணியிருக்கான். டு பி கம்பேரபிள் to a bird eyes, our eyes would have to be a size of baseball. இப்போ சப்போஸ் அந்த பேர்டில் இருக்கிற ஐஸ் மாதிரி நம்ம ஐஸ் இருக்கணும்னு வச்சுக்கோ நம்மளுடைய ஹெட்ல, அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்பால் மாதிரி இருக்கணுமாமா நம்ம ஐஸ்.
அப்ப இருந்தாதான் பேர்டோட ஐக்கும் நம்மளோட ஐயும் ஈவனா இருக்குமாமா. ஆனா நம்மளோட ஐஸ் வந்து எப்படி இருக்கு, ஸ்மாலா தான் இருக்கு. நெக்ஸ்ட், the loss of the jewel had to be admitted. Soon the whole village knew about it. The maid servant Kupai was suspected by everyone to have stolen it. The police came and searched her, but could find nothing. The loss of jewel had been admitted. எல்லாத்துக்கும் இப்ப தெரிஞ்சிருச்சாம். Soon the whole village knew about it. இந்த ஜுவல்லோட மேட்ரு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருது. வில்லேஜ் ஃபுல்லா அப்படியே ஸ்பிளிட் ஆயிருது. த சர்வெண்ட் குப்பாய் தான் சஸ்பெக்டடுனா சந்தேகத்துக்குரியவங்கன்னு சொல்றது. குப்பாய் வாஸ் சஸ்பெக்டட் பை எவ்ரி ஒன், எல்லாரும் அவளை தான் சஸ்பெக்ட் பண்றாங்க, இவ தான் திருடி இருப்பான்னு. டு ஹாவ் ஸ்டோலன், இவ தான் எடுத்திருப்பான்னு. உடனே போலீஸ் வந்து அவங்க வீட்டுக்கு வருது. த போலீஸ் கேம் அண்ட் சர்ச்டு ஹர் ஹட், அவங்க வீட்டுக்கு வந்து பட் குட் ஃபைண்ட் நத்திங், ஆனா என்ன இல்லை, அவங்க வீட்டுல எந்த ஜுவல்லும் கிடைக்கல. ராமையா ஹார்ட் வாஸ் எ ஃபிளிப்டர்னா பேர்டோட அந்த சிறகெல்லாம் எப்படி படப்படன்னு அடிக்குது, அதே மாதிரி அவர் ஹார்ட்டு படப்படன்னு அடிக்குதாம்மா. ஏன்னா அந்த நோஸ் ஜுவல் யார் வீட்டில் இருக்கு, இவங்களோட வீட்டில் தானே இருக்கு, ராமையா வீட்டில் தானே. அவர் அது ராமையா வைஸ் ஃபுட் த ஸ்டட் அவே இன் ஹேர் பாக்ஸ். உடனே அதை கழட்டி என்ன பண்றாங்க, பாக்ஸில் கொண்டு போய் போட்டுடுறாங்க. She soon developed a fever and was confined to her bed. அவள் சீக்கிரமா ராமையாவோட ஒய்ஃபுக்கு பயத்திலேயே என்ன வந்துருது, ஃபீவர் வந்துருது. கன்ஃபைன்டுனா அதுக்குன்னு ஒரு ஃபீவருங்கிற ஒரு இதுல வந்து இதாகி நல்லா பெட்ல போய் படுத்துறாங்க. நோ ஒன் தாட் ஆஃப் சர்ச்சிங் தர் ஹவுஸ், யாருமே இவங்க வீட்டை வந்து சர்ச் பண்ணணும்னு ஒரு ஐடியாவே இல்லாம போயிடுச்சு. Then he sparrow said, உடனே வந்து ஸ்பேரோ சொல்லுது, look at the fun my dear, the lady of this house is scared and is down with fever. look at fun, இங்க பாரு ஒரு ஜோக் நடந்துட்டு இருக்கு பாரு மை டியர் அப்படின்னு ஸ்பேரோ சொல்லுது. அந்த லேடி பாரு, அந்த ஹவுஸ்ல இருக்கிற லேடி எப்பயுமே சண்டை போட்டுட்டே இருப்பாள்ல, அவ பாரு பயந்துட்டு போய் ஃபீவர்ல படுத்துட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லுது. நைஸ் ஃபன் இனீடட், வேடிக்கைதான். said that ஸ்பேரோ. சி ஸ்பேரோனா லேடி, அதாவது ஒய்ஃப் ஸ்பேரோவை மென்ஷன் பண்ணுது, பேர்டு. த புவர் உமன் இஸ் இன் எ பேனிக், த ஃபீவர் மே பி த எண்ட் ஆஃப் ஹர். இந்த ஃபீவர்லயே அவங்க லைஃப் போயிட்டே இருக்கு, எண்ட் ஆஃப் இன்னும் முடியவே இல்லை. த புவர் உமன், அந்த லேடிக்கு இப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்கிறோம், அவளுக்கு இப்ப ஃபீவர் வந்துருச்சு, ரொம்ப பயந்துட்டா. பேனிக்னா என்னன்னா ரொம்ப பயந்துறது, ஃபீவர்லயே அவளுடைய லைஃப் போயிட்டு இருக்கு. அண்ட் எ குட் திங்ஸ் டு செட் த க்ரூரல் மேல் ஸ்பேரோ, இது நல்ல இதுதான். செட் த க்ரூரல் மேல் ஸ்பேரோ, இட் இஸ் ஆல் யுவர் டூயிங், யூ brought and threw it here and tempted here, said the female bird. இதை எல்லாத்தையும் யாரு கொண்டு வந்தது, நீதான். இட் இஸ் ஆல் யுவர் டூயிங், யூ brought and threw it here and டெம்பர்ட் இயர். டெம்பர்ட்னா இந்த வேதனை, டெம்பர்ட்னா வேதனை, ஃபீவர், அதாவது இந்த துக்கத்தை எல்லாம் யாரு கொண்டு வந்ததுன்னா டெம்பர்ட்னா வேதனை, இவங்களுக்கு யாரு கொடுத்தா, நீதான். செட் த ஃபீமேல் பேர்டு, ஃபீமேல் பேர்டு சொல்லிச்சான். த மேல் பேர்டு ஆன்சர்ட் கிரேவ்லி, டிட் ஐ டெல் ஹர் டு ஸ்டீல் த திங்ஸ், திஸ் இஸ் born to happen when human are being greedy. கிரேவ்லினா ஆன்சர், கிரேவ்லிங்கிறது ரொம்ப கடுமையா சொல்லுதாமா. இந்த மேல் பேர்டு வந்து ரொம்ப கடுமையா சொல்லுதான். கிரேவ்லின்னா இன் எ கிரேவ்னு சொல்லலாம், மீனிங் சீரியஸ் மேனர், ரொம்ப கடுமையா சொல்லுதான். டிட் ஐ டெல் ஹர் டு ஸ்டீல் த திங்ஸ், நானா போய் அடுத்தவன் திங்ஸை போய் எடுக்க சொன்னேன். திஸ் இஸ் born to happen when human ஆர் பீயிங் கிரேடி, அவங்க பேராசை. கிரேடினா என்னன்னா பேராசை, அவங்க பேராசைனால ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் என்ன அங்க கீழே கிடந்தது, நானா போய் எடுக்க சொன்னேன், அவங்க எடுத்தாங்க, பேராசையில எடுத்தாங்க. Rightly said, we should never be greedy for what belongs to others. Come, use go now and bring some worms for the young ones. And the two flew out. Rightly said, நீ கரெக்டாக தான் சொன்ன. ஓகே, வி ஷுட் நெவர் பி கிரேடி,
எப்பயுமே பேராசையா இருக்கக்கூடாது. வாட் பிலாங்ஸ் டு அதர்ஸ், அடுத்தவங்களோட பொருளுக்கு நாம ஆசைப்படக்கூடாது. ஆசைப்பட்டா நம்மளுக்கு இதுதான் வரும். ஓகே, பிலாங்ஸ் டு அதர்ஸ்னா அடுத்தவங்களுக்கு சொந்தமான பொருளை ஆசைப்படக்கூடாது பேராசையில. கம் லெட் அஸ் கோ நவ், இப்போ போலாம் சீக்கிரவா. பிரிங் சம் வார்ம்ஸ் ஃபார் த யங் ஒன்ஸ், யங் ஒன்ஸ்க்கு ஏதாவது ஒன்று ஃபுட்டு கொண்டு வரலாம். அண்ட் த டூ, அந்த 2 பேர்டும் ஃப்ளூ அவுட். ஃப்ளூ அவுட்னா என்னன்னா பறந்து போயிடுச்சு. ஃப்ளையோட பாஸ்ட் டென்ஸ் ஃப்ளூ அவுட். ராமையா அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் ஸ்பெண்ட் த ரெஸ்ட் ஆஃப் லைஃப் இன் ஃபியர் ஆஃப் பீயிங் காட். இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததா, அதை இந்த நோஸ் ஜோல எடுத்து யூஸும் பண்ண முடியல, அதை வெளியும் சொல்ல முடியாம அவங்களுடைய வாழ்க்கை பயத்திலேயே, ஃபியர்லயே போச்சான். பயத்திலேயே போயிட்டு இருந்தான் அவங்களுடைய லைஃப். த டைமண்ட் நோஸ் ஜுவல் மே ஸ்டில் பி வித் தம், இருந்தாலும் அவங்ககிட்ட அந்த டைமண்ட் நோஸ் ஜுவல் அவங்ககிட்ட தான் இருக்கு. பட் த ஃபியர் ஆஃப் கெட்டிங் காட் வாஸ் ஈவன் மோர். இந்த பயத்தினால அவங்க அதை யூஸும் பண்ண முடியல, அதை வச்சுக்கிட்டு இருந்தும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குது, ஒரு அமைதியே இல்லாம ஒரு பயத்திலேயே போயிட்டு இருக்கு. இந்த லெசன் என்ன உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்குதுன்னா, அடுத்தவங்க பொருளை ஆசைப்படக்கூடாது. இது எக்ஸாம்பிள், நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்க இல்லாட்டி பெரியவங்களா யாரா இருந்தாலும், இப்போ ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்க இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புதுசா ஒரு ரப்பர், இரேசரு, பென்சிலு அது மாதிரி எல்லாம் ஏதாவது கொண்டு வந்தா நாம என்ன பண்ணணும், உடனே அது நல்லா இருக்குன்னு போய் எடுக்கக்கூடாது. ஓகேவா? இதை வந்து இந்த ஸ்டோரி என்ன உங்களுக்கு சொல்லி கொடுக்குதுன்னா, அடுத்தவங்க பொருள், நம்மள்ட்ட இருக்கிற பொருளே யூஸ் பண்ணிக்கணும். சரியா? தெரியாம அடுத்தவங்க பொருளை போய் எடுக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் ஆனவங்க வந்து இந்த சின்ன வயசுலயே இதை பழகிக்கணும். ஓகேவா? எப்பயுமே அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுங்கிறது தான் இந்த ஸ்டோரி வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ போதும் என்ற மனமே புன்செய் மனமே அப்படிங்கிற ஒரு பழமொழியை இந்த ஸ்டோரி வந்து நம்மளை வலியுறுத்துது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.